ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ஃபீல்ட் ஆஃப் ஐஓடி. அந்த ப்ரௌன் ஃபீல்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆர் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் எது வேணாலும் இருக்கலாம். அது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரீடெவலப்மெண்ட் சைட்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க. ரீடெவலப்மெண்ட்னா ஏற்கனவே இருக்கிறதுல கொஞ்சம் டெவலப் பண்ணுறது. அதாவது இந்த இண்டஸ்ட்ரியல் கமர்ஷியல்ஸ் கவர்மெண்ட்ஸ்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா பொட்டான்ஷியல்ஸ் ஏதாவது ரீடெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக அப்படின்னு யூஸ் பண்ணுறதா என்ன சொல்லுவாங்க, ப்ரௌன் ஃபீல்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இன் அர்பன் பிளானிங் தேர் இஸ் அன் ஏரியா தட் வாஸ் ப்ரீவியஸ்லி பில்ட் ஆன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அர்பன் பிளானிங், அதாவது ஒரு ஃபீல்டு தான். இது வந்து என்ன பண்ணால் ப்ரீவியஸாக ஏற்கனவே ஒரு பில்டிங் ஏதாச்சும் இருக்கும், அந்த பில்டிங்கில் நம்மளுடைய சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி ஒரு சில மாற்றங்கள் மட்டும், அதாவது ரீயூஸ் மட்டும் பண்ணும். ஏற்கனவே இருக்கிற எக்ஸிட்டிங் சிஸ்டத்தில் கொஞ்சம் மாற்றங்கள் கொடுத்து பண்ணுறதான் பார்த்திங்கன்னா ப்ரௌன் ஃபீல்டு. அதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஐஓ டெக்னாலஜி யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஏற்கனவே இருக்க பில்டிங்ஸை ரொம்ப இது பண்ணாமல் ரீயூஸ் மாதிரி ரீடெவலப்மெண்ட் மாதிரி பழைய ஹிஸ்டாரிக்கல் எதுவுமே வந்து நம்ம வந்து டச் பண்ணாமல் அது இருக்கிறதே கொஞ்சம் மாடிஃபை பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா ரீடெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் அ ப்ரௌன் ஃபீல்டு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தாஜ்மஹால் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த தாஜ்மஹாலில் நம்ம சில அந்த ஃபங்கஸ்லாம் இருக்குது அப்படின்னா சில மாடிஃபிகேஷன் பண்ணுவாங்களே, அந்த தாஜ்மஹால் அப்படியே தான் இருக்கும். சில ரீடெவலப்மெண்ட் பண்ணுவாங்க, கொஞ்சம் சரியாக இருக்கிறதுலாம் சரி பண்ணிவிட்டு கொஞ்சம் டிசைனிங்ஸ் எக்ஸ்ட்ரா பண்ணுவாங்க இல்லையா, அதான் வந்து நம்ம ப்ரௌன் ஃபீல்டு அது மாதிரி வந்து சொல்லுவோம். இந்த ஐஓடிஸ் இதுக்காக பார்த்தீங்கன்னா சைபர் ஃபிசிக்கல் சிஸ்டம்ஸ் வந்து இதில் இருக்கும். இந்த ப்ரௌன் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா சைபர் ஃபிசிக்கல் சிஸ்டம்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அந்த ப்ராடக்டை டெவலப் பண்ணுறது ஒரு ஹியூமன்ஸ், அது என்விரான்மெண்ட்டு அந்தன் போகிறது, அது தகுந்த மாதிரி இதுதான் பார்த்தீங்கன்னா சைபர் ஃபிசிக்கல் சிஸ்டம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா காஸ்ட் எஃபெக்டிவ் டெக்னிக்கல் இன்டகிரேஷன்ஸ் ஆஃப் ஐஓடி டிவைசஸ் இருக்குது. அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா எ டெவலப்பர் ஆஃப் ஐஓடி டெக்னாலஜி ஹேஸ் டு பி டேக் வேரியஸ் டெக்னிக்கல் ரிக்யர்மெண்ட்ஸு. இப்போ ஒரு டெவலப் பண்ண போகிறாங்க அந்த ப்ரௌன் ஃபீல்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னாலஜிஸ் இருக்கும் இல்லையா, வேரியஸ் டெக்னிக்கல் ரிக்யர்மெண்ட்ஸ், என்னென்ன டிஃப்ரெண்ட்டாக ரிக்யர்மெண்ட்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அந்த என்னென்ன வேரியஸ் டெக்னிக்கல் பார்த்திங்கன்னா எனர்ஜி, கம்யூனிகேஷனு, பேண்ட்வித்து, கம்யூனிகேஷன் டோபாலஜி அண்ட் தென் டிஃப்ரெண்ட் ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணுறது, டிஃப்ரெண்ட் எனர்ஜி மூலிமா அதை ரீடெவலப்மெண்ட் பண்ணுறது, பேண்ட்வித்து, கம்யூனிகேஷன் டோபாலஜி அண்ட் தென் எல்லாமே வரும். பார்த்திங்கன்னா அஷ்யூமிங் that in the future the service technician integrated with a whole range of different types of wireless measurement system and smart machines of different manufacturers. The analysis application must be aware of the semantics of all interfaces. அதாவது இப்போ ஒரு அஷ்யூம் பண்ணிக்கோங்க, இப்போது வந்து ஒரு டெக்னீஷியன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இஸ் த இன்டர் கனெக்டட் அப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒன்றுக்கு ஒன்று நம்ம இன்டர் கனெக்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வயர்லெஸ் மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஸ்மார்ட் மெஷின்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஐஓடி டிவைசஸ் தான். ஓகேவா, ஐஓடி டிவைசஸ் மூலிமா இப்போ ஒரு கம்யூனிகேஷன் நான் பண்ண போகிறேன், ஒரு இன்டர் கனெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்திங்கன்னா நம்ம வயர்லெஸ் மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணுவோம், ஸ்மார்ட் மெஷின்ஸ் யூஸ் பண்ணுவோம், அதாவது ஸ்மார்ட் மெஷினை டிஃப்ரெண்ட் மேனுஃபேக்சர்ஸை யூஸ் பண்ணுவோம், ஆனால் இது எவரை இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. இப்போ அந்த மாதிரி டெக்னாலஜிலாம் நம்ம வந்து இங்கே வந்து கொண்டு வருவோம். Furthermore, the ability of the system with countries of heterogeneous components to integrate. அதாவது இந்த ப்ரௌன் ஃபீல்டு அப்படின்றது மூலமா பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌன் ஃபீல்டை நம்ம ரீடெவலப்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். அந்த ரீடெவலப்மெண்ட் பண்ணும்போது காஸ்ட் எஃபெக்டிவ் இன்டெகிரேஷன்ஸ்லாம் எப்படி வந்து ஏன் அதிகமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் த ஹெட்ரோஜீனியஸ் காம்போனன்ட்ஸ் டு இன்டெகிரேட். அந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா நிறையா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஹெட்ரோஜீனியஸ் காம்போனன்ட்ஸ் நமக்கு தேவைப்படுதுன்னா அப்போ நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க், சென்சார் எல்லாமே வந்து நமக்கு அட்வான்ஸ்ட் டெக்னாலஜியாக வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கிறத மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி யூஸ் பண்ண முடியும் போது பார்த்ததுனால தான் நமக்கு தகுந்த மாதிரி அந்த அவுட்புட் வந்து வரும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா த லூஸ்லி கப்புள்ட் டாக்குமெண்ட் பேஸ்ட் வெப் சர்வீசஸ் வெல் டிஃபைன்ட் பாத்து, அதாவது கான்ஃபிகரேஷன் பண்ணுறதுக்காகவோ இல்லை வயர்லெஸ் ஏதாவது யூஸ் பண்ணுவோம், சரி ஆட்டோமேட்டட் சிஸ்டம்ஸ் எல்லாமே நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணுவோம். இந்த ப்ரௌன் ஃபீல்டு நம்ம ஐஓடி டெக்னாலஜி கொண்டு வரோம் இல்லையா. இல்லை ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹை ரன் டைம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். அதான் பார்த்திங்கன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் எ டிஸ்அட்வான்டேஜஸ். ஏன்னா நம்ம அட்வான்ஸ்டு யூஸ் பண்ணுறோம், அண்ட் தென் மெஷர்மெண்ட்ஸ் பார்த்தா ஹேட்லாக் சிஸ்டம்ஸ், ஆட்டோமேஷன் சிஸ்டம்ஸ் எல்லாமே இருக்கனால நம்ம டைமிங் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ஹெட் ஆகும்.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் எஃபெக்டிவ் ப்ராசஸ் இன்டெகிரேஷன் ஆஃப் ஐஓடி டிவைசஸில் என்னென்னு பார்த்தோம்னா நாட் ஒன்லி இன்டெகிரேஷன் மட்டும் இல்லை, இன்டெகிரேஷன் பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும்னு இல்லை, ப்ராசஸ் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா காஸ்ட் எஃபெக்டிவ் தான். பட் ஆல்சோ த ஐஓவி எனபிள் ப்ராசஸ் நீட்ஸ் டு பி காஸ்ட் எஃபெக்டிவ் டிசைன் பை நம்ம ஐஓடின்னு அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராசஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு எப்படின்னா காஸ்ட் எஃபெக்டிவ் பை டிசைனாக இருக்கும். ஓகேவா? அண்ட் தென் ஏன்னா அது வந்து வெல் இன்டகிரேட்டட்னா நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். அதுதான் அவர் அப்ரோச் இஸ் எவால்விங் அரௌண்ட் எக்ஸிட்டிங் ப்ராசஸ். ஏன்னா நம்மளுடைய அப்ரோச் என்ன, ப்ரௌன் ஃபீல்டுன்றது என்ன, ஏற்கனவே இருக்கிறத நம்ம எப்பவுமே சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஆல்டர்னேஷன் பண்ணுறதை விட நம்ம புதுசாகவே செஞ்சிடலாம் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம புதுசாக செய்கிறத விட ஆல்டர்னேஷன் காஸ்ட் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து புதுசாக இருக்கும்போது நமக்கு பிடிச்ச டிசைனை நமக்கு எது வேணால் பண்ணிப்போம். ஆனால் ஆல்டர்னேஷன் பண்ணும் போதுன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இது டச் பண்ணக்கூடாது, அது டச் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காஸ்ட் எஃபெக்டிவ் அதிகமாக தான் வரும். ஏன்னா ஏற்கனவே எக்ஸிட்டிங் ப்ராசஸ் நம்ம ஸ்கேலிங் பண்ணுறதுனால இப்போ ஹியூமன் பவரும் அதிகமாக போடும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசோர்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்டிவாக தான் இருக்கும். நம்ம ஐஓடி டிவைசஸ் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா அது வந்து எஃபெக்டிவாக தான் நம்ம யூஸ் பண்ணணும். என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா டோட்டல் கனெக்டிவிட்டினா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டேட்டா கலெக்ஷன் டு லோக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இங்கே என்ன தேவைப்படுதுன்னா டேட்டா கலெக்ஷனுக்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேடாக் மொபைல் ஆக்சஸ் தான் நமக்கு வந்து தேவைப்படுது. அண்ட் தென் கான்டெக்ஸ்ட் அவை இன்டர்லிங்கிங் ஆஃப் ஹெட்ரோஜினியஸ் டேட்டா. நம்ம சொல்லலை ஏற்கனவே, ஏன்னா எக்ஸிட்டிங் ப்ராசஸ்ன்றதுனால ஏற்கனவே அதில் என்ன இருந்திருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போடணும் அப்படின்றது நமக்கு வந்து இங்கே முக்கியமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹியூமன் நம்ம சொன்னோம் இல்லையா, ஹியூமனுடைய எக்ஸ்பர்டைஸ் அண்ட் சப்போர்ட்டட் பை த ஹியூமனும் நமக்கு வந்து இது தேவைப்படும். ஏன்னா சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன்ஸ் வந்து வச்சு தான் நம்ம பண்ண முடியும். ஏன்னா அது சப்போர்ட்டிங்காக இருக்கட்டும், அது வந்து எந்த ஒரு டேமேஜே இல்லாமல் இருக்கட்டும், அதுக்கு வந்து நம்ம ஹியூமன் எலிஜிபிலிட்டி நமக்கு வந்து தேவைப்படுது இன்ஃபர்மேஷன் டிசைன் பண்ணுறதுக்காக. இப்போ இந்த டாபிக் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.